வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில நாம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில இருக்கின்றோம். முதலில் நம்முடைய ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழ் ஏன் நன்றி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த பிரம்மாண்ட கல்லூரியில வாய்ப்பு கொடுத்திருப்பதற்காக மிக்க நன்றி. நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவரை பலத்த கரகோஷத்தோடு வரவேற்போம். சார் வணக்கம். இந்த நியூஸ் தமிழுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்திய தேர்தல் பயணம் பத்தி சில வார்த்தைகள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். இளம் வாக்காளர்கள், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், த முதல் ஓட்டர்ஸ் இங்க எல்லாரும் குழுமி இருக்கீங்க. உங்களோட சிந்தனைகள் என்ன மாற்றம் வேணும் என்னங்கிறதெல்லாம், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஸோ இப்போ இருக்கிற ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்க ஓட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டோட மெயின் பார்ட். ஸோ யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஸோ அந்த ஓட்டர் 100% ஓட், அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் கமிஷனர், தேர்தல் ஆணையர் எல்லாருமே சொல்றது 100% ஓட்டு வேணும்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இளம் தலைமுறையர்கள், முதல் ஓட்டு உரிமை இருக்கிற மாணாக்கர்கள், அதுல நம்மளோட ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி ஒரு பாட்டை அங்கம் வைக்கிறதுக்கும் என்னோட மகிழ்ச்சி. தேங்க்யூ. காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில நம்ம முதல்ல கேட்க போற சில கேள்விகள் நம்ம தொடர்ந்து கேட்போம். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஹானஸ்டா மனசுல என்ன பதில் இருக்கோ அதை நீங்க ஆங்கர்ஸ் வருவாங்க, மைக் வாங்கி நீங்க பேசலாம். உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை நீங்க பேசலாம். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. நம்முடைய தாத்தா ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப ஓட்டு ஏன் போடணும்? ஒரு வாக்காளனுக்கு ஓட்டுங்கிறது ஏன் முக்கியம்? ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுறதுன்றது வந்து ஒருவருடைய உரிமை மட்டும் கிடையாது, அது அவங்களுடைய கடமையும் கூட. அது ஜனநாயகத்தோடைய கடமை. அதனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணும். அது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றோம் இந்த தேர்தல் மூலமாக. அதனால ஓட்டு போடுறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. இப்ப எதுக்காக ஓட்டு போடுறோம்னா, ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப நம்ம கோரிக்கை எழுப்புறோம்ல, எங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா கேட்டு நமக்கு வந்து செய்யறதுக்காண்டி ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 76% தான் வாக்கு வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து 100% அதிகரிக்கணும். அதுக்கு முக்கியமான பங்களிப்பு என்னவா இருக்கணும்னா, ஓட்டு வந்து போல் பண்ணப்படணும். ஸோ அவங்க சொன்னாங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ட்டு. அதே மாதிரி தன்னலமற்ற தனித்துவமான தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி சுயநலம் இல்லாத தலைவர்களும் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக ஸோ கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்க சரியான ஊழல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அம்பலப்படுத்தவும் பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து கூடாததற்காகவும் ஓட்டு போல் பண்ணணும். அது ஒரு ஜனநாயக கடமைன்னு சொல்றோம். ஓட் போடுறதுனால நம்மளால இப்ப என்ன ஒரு குற்றம் நடக்குதுன்னா நம்மளால வந்து நம்ம தட்டி கேட்க முடியும். நம்மளோட உரிமை, நான் ஓட் போட்டிருக்கேன், இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனக்குன்னு சொல்லி நம்மளால உரிமையை வந்து தட்டி கேட்க முடியும். ஓகே, இப்ப வந்து அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின். ஓகே, யாரெல்லாம் முதல்வன் படம் பார்த்திருக்கீங்க? பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வராகிற வாய்ப்பு உங்களை யாரோ ஒருத்தர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த 24 hours நீங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எந்த விஷயத்த மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? யார் உங்களை அடுத்த சிஎம்? தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடன்லாம் இருக்கு, கல்வி கடன்லாம் நிறைய இருக்கு. அந்த கல்வி கடன்லாம் ரத்து பண்ணலாம். எல்லா பாலிடிக்ஸும் ஃபர்ஸ்ட் அதை தந்தோம் இதை தந்தோம், அந்த இலவசம் தந்தோம், இந்த இலவசம் தந்தோன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தந்தாங்களா, அதையும் மாத்தணும். ஒரு தப்பு பண்ணா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்டனை இருக்கணும். ஆனா இங்க தப்ப வந்து தப்பாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கனால தப்பு பண்றவங்க எப்படி பயப்படுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் தண்டனைகளை உறுதிப்படுத்தணும். இன்னும் தண்டனைகளை கடுமையாக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. நான் இது வரைக்கும் அரசியல்ல ஊழல் பண்ணவங்க எந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றேன். ஏன் குடியுரிமையை ரத்து பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, அடிப்படையா கிடைக்க வேண்டிய எந்த ஒரு வசதியும் குடியுரிமை இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை பார்த்து மற்றவங்களுக்கு பயம் வரும். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே ஊழலை ஒழிச்சிருவேன். அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே சமூகத்தில் மாற்றம் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவு. ஒரு சின்ன சின்ன கிராமத்துலாம் வந்து சின்ன வீடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன ஒரு ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு அந்த மழை ஒழுவுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேரடியா போய் பார்த்து என்ன ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, காசு வருது ஆனா அந்த வந்த காசை வந்து அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவரோ அவங்களே வந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ போயிட்டு பார்த்துட்டு அங்கெல்லாம் கட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரடியா அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு வரணும். தமிழ்நாட்டில் இப்போ ட்ரக்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. ட்ரக்ஸை நம்ம வந்து ஒழிக்கலாம்.
இப்போ வந்து அது ஒரு செயனால நம்ம மாற்ற முடியும் முதல்வர் ஆனால் அது பண்ணலாம். வேற என்ன விஷயங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது, அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பணும், அதுவும் பண்ணலாம். ட்ரக்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அதனால டீனேஜர்ஸ்லாம் ரொம்ப லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. அது ஒரு ஃபியூச்சருக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி டிபெக்ட் ஆகுது. ஓகே ஜேபிஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு, தேர்தலில் ஏன் ஓட்டு போடணும், அரசியல் உள்ளிட்ட பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் கண்டென்ட் ட்ரையா போற மாதிரி இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்துடலாமா? இங்க எல்லாருமே பேசுனீங்க, எல்லாருமே சூப்பர்பா பதில் சொன்னீங்க. நான் இங்கே ஒரு டேலண்ட் வச்சிருக்கேன் பேச. லீபிகா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னும் குஷிப்படுத்துறதுக்காக அவங்களோட ஓன் கவிதையை வந்துட்டு வாசிக்க போறாங்க. அதை நம்ம எல்லாரும் ரொம்பவே சூப்பர் ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்கலாமா? கம் ஆன், வாங்க வாங்க வாங்க. வாக்கு ஒரு கடமை என்று நாம் கூறுகிறோம், ஆனால் ஒரு அதிகாரம் என்பதை சில நேரம் மறைக்கிறோம். ஒரு நாள் மட்டும் வரும் தேர்தல், ஆனால் அதன் விளைவு பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை யாரும் யோசிக்க மாட்டீர்கள். வாக்குச்சாவடி கதவு திறக்கும் அந்த தருணம் நாட்டின் எதிர்காலம் திறக்கும் ஒரு வாயில். வார்த்தைகள் மேடைகளில் உயர பேசப்படுகின்றன, ஆனால் உண்மைகள் அமைதியில் சோதிக்கப்படுகின்றன. சிலர் மாற்றம் வேண்டி குரல் கொடுக்கின்றார், ஆனால் அந்த குரலை சிந்திக்கவோ கேட்கவோ கூட இந்த சமுதாயம் இடம் கொடுப்பதில்லை. சிலர் பழக்கப்பட்ட நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் நம்பிக்கையுடன் முன்வந்து நிற்கின்றனர். சிலர் சந்தேகத்துடன், அச்சத்துடன் மற்றும் வதந்திகளை நம்பி பின்தங்கி நிற்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு விரலிலும் பதியும் மை ஒரு தனி மனிதனின் தேர்வு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் பொறுப்புமாகும். நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதும் முக்கியம். நேர்மை வென்றால் நாடு உயர்வடையும், நீதியுடன் நடந்தால் மக்கள் நிமிர்வடைவர். பொய்யான வாக்குறுதிகள் வென்றால் வரலாறு மீண்டும் தன்னை திருப்பிக் கொள்ளும். அதிகாரம் கிளறியிடம் இருக்கலாம், ஆனால் அதன் தீர்ப்பு மக்களின் கையில் தான் உள்ளது. அது ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை சுமைக்கிறது. சிந்தித்து வாக்களிப்பது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது கடமையும் கூட. நமது வாக்குரிமை என்பது நம் வாக்காளரின் அடையாளமாகும். அது ஒரு நெறிமுறையை பொறுப்புமாகும். ஏனெனில் இன்று நாம் எடுக்கும் ஒரு முடிவு நாளைய நம் வருங்கால சந்ததிகள் வாழும் நாட்டை அமைக்கும். ஓகே, நம்ம இப்ப அடுத்ததா ஒரு சீரியஸான ஒரு டாபிக் உள்ள போகலாம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்ல, தலைவர்களுக்கும் பஞ்சம் இல்ல. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களை எடுத்து அந்த தலைவர்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல போறீங்க. இதற்கு முதல்ல நாம எடுத்துக்கிற தலைவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல்ல புது வருகையா இருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அடே, இவ்வளவு எனர்ஜி எங்கடா வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம்? பேசும் பேரு தானே சொன்னோம், அதுக்கு எவ்வளவு? ஓகே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து விஜய் வராருன்னு சொல்றாங்கல்ல, இப்ப விஜய் வந்து தானா வரேன்னு சொல்லலா? இல்ல நம்ம தானே கூப்பிட்டோம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு திரையில நடிக்கிறப்ப இவ்வளவு நடிக்கிறாரு, திரையில நடிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. அது வந்து சைட் பை சைடா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவேளை சிஎம் ஆனா, முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவாரு? அப்படி ஒரு நம்ம கிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. நான் வந்து வரக்கூடாதுன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா வந்து அவர் வந்து சினிமால இருந்து இங்கிட்டு வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம், உண்மையான நல்ல ஒரு விஷயம் தான். மக்களுக்காக ஏதோ சேவை செய்யணும், ஏதாவது பார்க்கணுன்றதுக்காக அவர் வராரு. பட் இப்போ உள்ள கவர்மெண்ட் சுச்சுவேஷன்னா, இப்போ சிட்டிஸ்லாம் வந்து நிறைய பஸ் இருக்கு, கிராமத்தில் வந்து போக்குவரத்துக்கு பஸ் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, அந்த சாப்பாடு எல்லாமே அது இல்லை. அதை வந்து மாற்றுவாரு அப்படின்னு சரி பண்ணுவாரு. அதுதான் என்னோட கருத்து. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, லெட் ஹிம் ரூல். அதே மாதிரி வந்து இவர் வந்தா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் ரூல் பண்றத பார்த்துட்டோம், இவர் ரூல் எப்படி இருக்கு, நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இல்ல அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா மேம். ஏன்னா வந்து இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. மார்க் பேஸ் பண்ணி போறதுனால பசங்களுக்கு வந்து டேலண்டே இல்லாம போயிடுச்சு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா இவர் வந்து மாத்தணும் எஜுகேஷன் சிஸ்டம். அவர் இப்பயே வந்து நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி விருது அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நிறைய ஒன்று பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கரப்ஷனுங்கிறது வந்து மக்கள் ஆட்சியாளர்களா இருக்கவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கரப்ஷனை ஒழிக்கணும்னு வந்து ஒரு தலைவர் நினைக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு
விலையில விற்பாங்க, இன்னொரு இடத்துல அதே பொருளை கம்மியான விலையில விற்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்காது, அவங்க எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிறுவனமா கூட இருக்கலாம். ஆனா கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயும் வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாம கரெக்டான ஜிஎஸ்டி கட்டிட்டு ஒவ்வொரு மனிதனும் நான் கரெக்டா தான் இருப்பேன், கரெக்டா டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா இருந்தாதான் இந்த ஊழல் ஒழிப்புங்கிறது வந்து நிரந்தரமா ஒழிக்க முடியும். அதே மாதிரி ஒரு அரசு நிறுவனத்துல போயிட்டு ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காக 5000மோ 10,000மோ கொடுத்து அதுல இருந்து ஈஸியா நிறைய பேர் வந்துடுறாங்க. அதை வந்து நம்ம தானே கொடுக்கறோம், இப்ப நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தனி மனிதனும் நினைக்கணும், தலைவனும் நினைச்சா மட்டும்தான் இந்த ஊழல்ங்கிறது வந்து மொத்தமா ஒழிக்க முடியும். இல்லனா இது கடைசி வரைக்கும் ஒரு கனவா தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு உங்களை ஈர்த்திருக்கின்றதா? அவரை பற்றிய, நாம் தமிழர் கட்சியை பற்றிய, சீமானை பற்றிய உங்களுடைய ஒப்பீடு என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன? சீமான் அவர்கள் வந்து வெறும் பேச்சு மட்டும்தான், அது எதுவுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நடைமுறைக்கு வந்து ஒத்தே வராத ஒன்று. அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் வந்து மேபி ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை வரல அவர் மேல. அவர் ஒரு நாட்டை இவ்வளவு மக்கள் ஆழ்வாரு அப்படிங்கறதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரல. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சுன்னா மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதாவது கருத்து அவருக்கு நிலைப்பாடா இல்ல, ஒரு நாள் வேறுபடுது அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் அவர் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர். ஆனா இப்ப அந்த திராவிடத்தை ஒழிக்கிறத விட்டுட்டு இப்ப வேற நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லா இளைஞர்களும். எந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது திராவிடத்துக்கே இப்ப சார்ந்து பேசுற மாதிரி இருக்குது, தமிழ் தேசியத்தை விட்டுட்டு திராவிடத்தை நோக்கி அவங்க போற மாதிரி இருக்குது. அவருடைய அரசியல் வந்து தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புறீங்களா? அதான் அவரோட கருத்தே எங்களுக்கு நிலையா இருக்கும் போது அவரோட ஆட்சி எங்களுக்கு நிலையா இருக்காது அப்படின்றத நாங்க நம்புறோம். கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆனா இந்த எதிர்கட்சியை பத்தி இது கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் இது. முதல்ல வந்து ஒரு கட்சினா இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம தப்பா பேசுறதை விட நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பேச போறோம்ன்றத நம்ம முக்கியம். அது அவர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அதாவது இப்போ நிறைய தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்றாங்க, ஏதாவது செயல் பண்றாங்க. ஆனா இவர் வந்து இயற்கை காக்குறேன்னு சொல்றாரு, ஆனா இங்க மாற்றமே வரலையே. ஏன் ஆட்சிக்கு முன்னாடி அது எதுவுமே மாற்றமே இல்லையேன்னு கேக்குறாரு. இல்ல மாற்றமே இல்லைன்னா இப்ப இயற்கையை காக்குற நம்பிக்கையே இல்லையே, அதனால நம்பிக்கையே இல்லாம போகுது மக்களுக்கு அப்படின்ற. இப்ப அதிமுக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? அதிமுக அல்லது இரட்டை இலை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவர்களை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இப்போ வந்து அம்மா இருந்த காலத்துல வந்து இலவச கிரைண்டர், மிக்சி, லேப்டாப்னு சொல்லி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்போ பழனிசாமி சார் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் அந்த மாத்தினார் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th 12th வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 மார்க் இருந்தது, ப்ளூ பிரிண்டா இருந்தது. அது எழுத கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் அந்த சயின்ஸ் குரூப்லாம் வந்து 90, 70 இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் மாத்தினாரு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தின வந்து பழனிசாமி சார். அந்த மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ஃப்ரீயா கொடுத்தவங்க வந்து ஜெயலலிதா அம்மா தான். அவங்க நான் பாராட்டுறேன். அவரோட ஆட்சி காலத்துல கொரோனா வந்தாலுமே ஆல் பாஸ் செஞ்சாரு. அவரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் பாஸ் செஞ்சாரு தான். நான் கொரோனா பாஸ் தான், நான் ஆல் பாஸ் செஞ்சாரு. இப்போ வர்ற இதெல்லாம் வந்து அவங்க என்ன இது பண்றாங்களோ, அவங்க எது பண்ணாங்களோ அப்படியே தான் இது பண்றாங்க. தவிர திமுக வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல எதுவும் புதுசா எதுவும் கொண்டு வர மாதிரி தெரியல. இப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு போல்டா வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு கன் லேடின்னு சொல்லலாம், ஜெயலலிதா மேம். அவங்க வந்து இப்ப வந்து அவங்க நடந்து போறாங்கன்னா அப்படியே சுத்தி எல்லாருமே வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க வந்து பெண்களுக்கு வந்து தாலி வந்து கொடுத்தாங்க, இலவசமா வந்து சைக்கிளா இருக்கட்டும், ஸ்கூட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா ஒரு பொலிட்டிக்ஸா பிடிக்கும். இப்ப அதே ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு ரூலிங்க்கு வந்தாங்கன்னா 2026 எலெக்ஷன்ல அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு மேபி பண்ணலாம். எனக்கு வந்து மேபி அவங்க வந்து அந்த அம்மா மாதிரி ரூல் பண்ண முடியாது திருப்பியும். மேபி அவங்க வந்து வேற இப்ப வந்து திருப்பியும் தங்கம் கொடுப்பாங்களா எப்படிலாம் இல்ல, வந்தா நல்லா இருக்கும். இப்ப திமுக என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருவது எது? திமுகவினுடைய ஆட்சியில எந்தெந்த விஷயங்களை நீங்க ரசிக்கிறீங்க? திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்திருக்காரு, தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. எனவே இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம், திமுகவை பற்றிய புரிதல் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுது நியூஸ் தமிழ். ஆரம்பத்துல வந்து முன்னாடி
யார் வீட்லயுமே டிவிலாம் இல்ல. அப்போ ஒரு கலைஞர் டிவி கொடுத்தாங்க. சோ எல்லார் வீட்லயுமே வந்து காமனா எல்லாரும் சமன்ற மாதிரி டிவிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்ல விஷயம் எல்லாமே இருக்கு. இப்ப அவங்க எதுவுமே பண்ணால அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற நம்ம நெகட்டிவ் மட்டும் பார்த்துட்டோம்னா கடைசி அந்த நெகட்டிவ் வச்சு மட்டும் தான் நம்ம அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயத்தையும் பார்க்கணும்ல. கலைஞர் இருக்கும்போது எவ்வளவு கலைஞர் வந்து நல்ல மனுஷன். அவருக்கு முன்னாடி படிக்கலையோ இல்லையோ ஆனா அவர் எழுதின கவிதை, திரைக்கதை, இந்த நாடகம் எவ்வளோலாம் வந்திருக்கு. எல்லாமே நமக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. சோ அதெல்லாம் அவங்க நல்ல விஷயமா தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே வந்து போட்டுன்னு செஞ்சாலும் ஆனா நல்லது செய்யறாங்க. அம்மாக்கும் சரி கலைஞருக்கும் சரி 2 பேருமே போட்டு நல்லதுதான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள போட்டினால நமக்கு நல்லது வந்து சேர்ந்துச்சு அப்படிலாம் எதுவும் தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்களால ஒரு பயன் அடைஞ்சோல. சோ அது நல்லா இருந்துச்சு. 7.5 வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது ஒரு நல்ல ஸ்கீம். கேர்ள் சைடு வந்து எல்லாரும் கொடுத்தா ஸ்கீமோடைய வேல்யூ போயிடும். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதம் 20,000 ரூபாய்ச்சு நீங்கள் கட்டி தான் வந்து ப்ரைவேட்டில் படிப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல ஸ்கீம். அதை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவங்க சொன்ன கல்வி கடன் ஆகட்டும், அதே மாதிரி விவசாய கடன் ஆகட்டும், எதுவுமே இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. 2021 4.5 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டுடைய கடன் வந்து இன்றைக்கு 9 லட்சமாக இருக்கு. 4 வருஷத்துல வெறும் 5 கோடி 5 லட்சம் வந்து கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இலவசம்னு மக்களை மதிமடங்க தான் வச்சிருக்காங்களே தவிர இவங்களோட ஆட்சியில வந்து சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, சட்ட சீர்கேடு எல்லாமே வந்து தடுமாறி தான் போயிருக்கே தவிர அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது வந்து உதவின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பெண்கள் வாக்கு பார்த்தோம்னா 2 கோடியே 79 லட்சம் இருக்காங்க. அதுல ஸ்டார்டிங் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னாங்க. போக போக அது ரெடியூஸ் ஆகி 1 கோடி 50 லட்சம் வந்துச்சு. இன்றைக்கு பார்த்தோம்னா 1 கோடியே 30 லட்சமா மாறி இருக்கு. இப்ப அவங்களோட நிலைப்பாட்டு இதுலயே தடுமாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப கடைசியா 5000 கொடுத்திருக்காங்க. அந்த 5000 மகளிர் தொகையா தெரியலையா இல்ல எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு 5000 ரூபாய்னு எங்களுக்கு கொஸ்டினா இருக்கு. அவ்வளவு. இப்ப தொடர்ச்சியா நிறைய அரசியல் பேசி ரொம்ப ட்ரை ஆயிட்டோம். மீண்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணலாம்? வைபாக ரெடியா எல்லாரும்? என்ன பண்ணலாம்? எனர்ஜி பத்தலையே. ஹாசினி வராங்க. கூடவே இல்லையே. ஹாசினி வராங்க. ஓகே. இப்போ நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பவ்யா அண்ட் வெங்கட் வந்துட்டு பாட போறாங்க. சோ ஓவர் டு யூ. உன் விழிகளில் விழுந்த நாட்கள் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே அன்பே. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடிதான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. ஓகே, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பலமுறை ஆட்சி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏராளமான இலவச திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இலவசங்கள் கட்டாயம் மக்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னொரு சாரர் சொல்றாங்க இலவசங்கள் தேவையில்லைங்க, இலவசங்கள் மக்களை முட்டாளாக்குது, சோம்பேறி ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இளைஞர்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நியூஸ் தமிழுடைய தேர்தல் குழு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இலவசங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமா? வேணும்னா யாருக்கு வேணும், வேணாம்னா ஏன் வேணாம்? இப்போ அவங்க இலவசமா குடுக்கறாங்க. ஒரு சில பேருக்கு அது கட்டாயமா தேவைப்படுதுல. ஓ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் தாண்டியுமே இன்னும் ரொம்ப கீழெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஆக்சுவலா அவங்களை பொறுத்த வரையும் ஒரு 100 ரூபான்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த இலவசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தமா ஒதுக்க கூடாது. அது யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டா போய் சேர்ற சிஸ்டம் தான் இங்க ஒர்க் ஆகணும். இருக்கிற சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம மத்த சிஸ்டம்லாம் நம்ம பாத்துக்கலாம். இலவசம் வந்து கண்டிப்பா இங்க வந்து யாருக்குமே தேவைப்படாம இருக்காது. தேவைப்படும், தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும். நமக்கு வேணாம்னா வேணாம், அதை விட்டுடலாம். இலவசன்றது ஒருத்தருக்கு கண்டிப்பா தேவை. யாருன்னா அவங்க ஏழைகளா இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதே சமயம் அது வந்து இலவசன்றது எல்லாருக்கும் வேண்டுமா அப்படின்னு கேட்டா அது வந்து
வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய முயற்சினால வந்து அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் இங்க ஒரு தனி கருத்தை வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த போட்டித் தேர்வுல இப்போ நான் குரூப் 4ன்னு தனியா எடுத்தேன்னா அதுல 6000 போஸ்டிங் இருக்கு. 6000 போஸ்டிங் இருக்கும் போது 11 லட்சம் இளைஞர்கள் வந்து போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. திறமையை வந்து ஒரு முன்னெடுப்பா எடுத்துட்டு திறமைக்கான அவங்களுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய தனித்திறமையை வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட திறமையால இந்த தேர்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரிவும் இல்லாம எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் மூலியமா நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ்லாம் இல்லாம அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க 1000 ரூபாங்கிறதே வந்து ஒருத்தவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது பெரிய விஷயம்தான். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணி தரலாமே. இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் எஜுகேஷன், நல்ல மருத்துவமனை, இது கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது தேவையா இருக்காது. என்னோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க, எனக்கு அந்த 1000 ரூபாய் தேவையில்லை. எனக்கு வந்து ஃப்ரீயான விஷயங்கள் தேவையில்லை. என்னோட வாழ்வாதாரத்தை எனக்கு முன்னேற்றினாலே அந்த 1000 ரூபாங்கிறது யாருக்கும் பெரிய விஷயமா தெரியாது. இப்போ நான் வந்து இலவசம் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா வந்து இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் மக்களை மதிமலுங்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எவ்வளவோ காலேஜ் எடுத்து பாருங்களேன், நிறைய பேர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சு டிகிரி முடிச்சு வர்றாங்க. ஆனா பிளேஸ் ஆகுறது யாரு? 10 பேர் 100 பேர் தான் பிளேஸ் ஆகிறான். அவனை தாண்டி டிகிரி வச்சுக்க சும்மா இருக்கான். அவனுக்கு மட்டும் அந்த கரெக்டான வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவன் ஏன் எதுக்கு இலவசம் கிடைக்கும்னு சொல்லி இது பண்ண போறான்? இலவசமா எதுக்கு வேணும்னு சொல்லி தேட போறான்? நானே காசு கொடுத்து வாங்குவேன், நானே இதெல்லாம் இது பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவான். இலவசங்களை பற்றி இளைஞர்களுக்கு இவ்வளவு ஒரு புரிதல் இருக்கிறது வந்து ரொம்ப வியப்பாவும் ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கு. அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. இளைஞர்களுக்கு இலவசங்கள் வேணான்னு நிறைய பேர் சொல்றாங்க, சில பேர் வேணும்னு சொல்றாங்க, ஆனா தகுதியானவர்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுல ஒரு மிக சிறந்த மாநிலமா, முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு இலவச திட்டங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இளைஞர்கள் சொல்லக்கூடிய யாருக்கு அந்த இலவசங்கள் அடிப்படையா தேவைங்கிறத கண்டறிந்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலா கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து இளைஞர்கிட்ட வலுவா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். ஹாசினியை திரும்ப கூப்பிட்டு சந்தோஷமா இந்த நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? நம்ம இப்ப கொஞ்சம் வைப் பண்ணலாம். ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராத தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம். ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராத தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம். ஜனனம் ஜனனம். அடுத்ததா இன்னொரு கூப்பிடலாம். என்னுடைய கவிதையோட பெயர் வந்து தேர்தல் விழிப்புணர்வு கவிதை. அரசியல் அறிந்து கொள், ஆட்களை தெரிந்து கொள், இலவசத்திற்கு மயங்காதே, ஈடில்லா ஓட்டை விற்காதே, உத்தமர் தேடி கண்டுபிடி, ஊழல் செய்தோர் நிராகரி, எவராயினும் தரமே பார், ஏமாற்றும் கூட்டம் எட்டினில் ஐயம் தேடி கலைந்துவிடு, ஒற்றுமை காப்பவர் தேடி எடு, ஓட்டு போட தவறாதே, அவ்வை வழி ஆட்சி விலை, இதே குடிமகனின் கடமை உணர். நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. JPR தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்திற்கு நியூஸ் தமிழ் குழுமத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.